அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் தோழர் சிவா பரமேஸ்வரன். ஐயா வணக்கம். தற்போது ஒரு 30 நிமிடம் உங்களை மௌனியாக ஆக்கியிருந்திருக்கிறோம். காரணம், எல்லாவற்றையும் அவதானித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நடக்கிற இந்த செயல்பாட்டில் தங்களின் பார்வை என்ன? இது மிகவும் ஒரு அதிமுகவை பொறுத்த வரையில் இது இந்த கட்சியினுடைய எதிர்காலம் குறித்த மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சியானது அவர் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பித்தார், அவர் எப்படியான ஒரு ஆளுமையாக அவர் வாழ்ந்த காலம் வரை எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தார் என்பதையெல்லாம் வரலாற்றை மறந்து விட்டார்களோ என்கின்ற கேள்வியை எழுப்புகிறது. அதற்கு பின்னால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எப்படி அந்த கட்சியை ஒரு இராணுவ கட்டுப்பாடுடன் வைத்திருந்தார் என்பதை பார்க்க முடிந்தது. தமிழ்நாடு போன்று மிகவும் ஒரு துருவப்படுத்தப்பட்ட ஒரு மாநிலத்தில் அந்த கட்சி தலைமை என்பது ஒரு திறமையும் இருக்க வேண்டும், ஒரு இராணுவ தளபதி போல் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த ஆளுமையும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு துர்பாகியவசமாக என்னுடைய பார்வையில் இல்லை, நான் அறிந்து கொண்டவரை தற்பொழுது இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை ஜெயலலிதாவினுடைய ஒரு ஆளுமை போன்றோ அல்லது புரட்சி தலைவர் போன்று தான் என்று நினைத்து கொண்டு விட்டாரோ என்று எண்ண தோன்றுகிறது. அதை விட பெருசாங்க. அதாவது அவர் ஒரு நேரடியான ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. அவரவருடைய உயரமும் அவரவருடைய பலமும் தெரிந்தவர்கள் தான் அரசியலில் சாதித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினிடம் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னால். நீங்கள் ராகுல் காந்தியை பிரதமராக நிறுத்துகின்றீர்களே, ஏன் அதுக்கு நீங்களே அந்த பதவிக்கு உங்களை நீங்களே பரிசீலிக்க கூடாதா என்று. அப்போது அவர் சொன்னார், எனது உயரம் எனக்கு தெரியும் என்று. அது எந்த அளவிற்கான ஒரு அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிமுகவிலிருந்து மூத்த தலைவர்கள் விலகுவது என்பது ஒரு புதிய விஷயம் அல்ல. இந்த கழகத்தினுடைய ஒரு அரசியல் வரலாறு தெரிந்தவர்களோ அல்லது ஆனாலப்பட்ட தமிழ்நாட்டினுடைய ஒரு மாபெரும் ஆளுமையாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே நாஞ்சில் மனோகர் கட்சியிலிருந்து விலகினார். அதற்கு பிறகு எஸ்டி சோம, இப்பொழுது முன்னதாக வழக்கறிஞர்கள் கூறியது போல எஸ்டி சோமசுந்தரம், ஆர்எம்பி என்று பல பார்த்திருக்கின்றோம். நானும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஏற்பட்டிருக்கின்ற பிளவு அல்லது அந்த கட்சிக்குள்ளான அந்த உரசல் என்பது உரசலை தாண்டி விரிசல் என்கின்ற வகைக்கு வந்துவிட்டது. அதை மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா என்பது மிக மிக பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 47 அதிமுக உறுப்பினர்களில் 25 பேர் ஒருபுறமும் 22 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர் பின்னாலும் நிற்கின்றார்கள். ஆனால் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு பழனிசாமி அவர்களுடன் ஒரு தனிப்பட்ட மனஸ்தாபமோ இல்லை பிராந்திய ரீதியாக அதில் பார்த்தீர்கள் என்றால் டெல்டா பகுதியிலிருந்து வரக்கூடிய 2 விஜயபாஸ்கர், காமராஜ் போன்றோர், வடக்கு தமிழகத்திலிருந்து CV சண்முகம், கொங்கு மண்டலத்தில் SP வேலுமணி, தங்கமணி, தென் தமிழ்நாட்டிலிருந்து நத்தம் விஸ்வநாதன். ஸோ ஆக மொத்தம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆளுமை மிக்க அல்லது மிகவும் அரசியல் பலம் பொருந்திய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய தலைவர்களிடையே ஒரு கசப்புணர்வு அல்லது அந்த தோல்விக்கான காரணம், இப்படியே தோல்வி தோல்வி என்று போய்கொண்டிருந்தால் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாகும்? தனிப்பட்ட நபர்களின் எதிர்காலம் என்பது 2ஆம் பட்சம். அவர்கள் வரலாம் போலாம். தனிப்பட்ட நபர்களின் எதிர்காலம் என்று பார்த்திருந்தால் அவர்கள் உடனடியாக மாற்றுக் கட்சிக்கு சென்றிருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கலாம், தங்களை தாங்களே வளப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கட்சி 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 என்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொள்கின்ற கேள்வி என்னவென்றால், இவ்வளவு நாள் அனைவருடைய உழைப்பினும் இந்த வளர்ந்த இந்த கட்சி அது சீரழிந்து சிதைந்து போவதற்கு அனுமதிக்க முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இல்லை, இப்போ ஒரு கேள்வி, தாங்கள் கடந்த கால 40 ஆண்டு கால வரலாற்றை சுற்றினீர்கள். எஸ்டி சோமசுந்தரம் நமது கழகம், ஆரம்பி எம்ஜிஆர் கழகம், எம்ஜிஆர் உதாரணத்திற்கு வானளாவிய அதிகாரம் இருந்து சொன்ன PH பாண்டியன், அவருடைய வார்த்தைகள்லாம் கடும் போக்குவாதமாக இருந்தது. அவர்களை எல்லாம் அம்மையார் அனுசரித்தார். அது ஆளுமை. என்னன்னா, நல்ல கேளுங்க, செல்வி ஜெயலலிதா கடும் கோபப்படுவார் பொதுவாக பொதுவெளியில், அப்படித்தான் பேர். ஆனால் அரசியல் என்பதை முப்பனாரை சந்திக்கிறதற்கு அங்கே சென்றார். வைகோ அவர்களையும் அவர் சென்று பார்த்தார். ஆனால் எடப்பாடியுடைய நடவடிக்கை மதி குறைந்ததா, அதிகபட்ச உச்சபட்சமாக எதுவும் புரியாத ஒரு தலைவனாக இருக்கிறார். எனது ஆளுமை, நீங்க சொன்னீங்க எனது உயரம் என்ன, எனக்கான அடையாளம் என்ன, நான் யார், நல்ல கவனிங்கள். அவர் உழைத்தார், அவரை மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே.
பின்ன எதற்கு 12 முறை தோல்வி பெற்ற பிறகு மறுபடியும் இப்ப என்ன சொல்கிறார் தெரியுமா? சுவியர் அதை தான் நான் சொல்ல வந்து அதுக்குள்ள நீங்க இடைக்கேள்வி கேட்டீங்க. அதை சொல்லுங்க. இல்ல தெற்காசியா இது வந்து தெற்காசியாவினுடைய ஒரு சாபக்கேடு. தெற்காசியாவினுடைய ஏன் சொல்லு தெற்காசியா நான் பல ஆண்டுகள் லண்டனில் பணியாற்றி இருக்கின்றேன். அங்கெல்லாம் பிரித்தானிய நாடாளுமன்றத்திலேயோ இல்ல நீங்க முன்னர் ஆரம்ப துவக்கத்தில் சொல்ல பெல்ஜியம் பிரான்ஸ் போன்ற நாடாளுமன்றங்களிலேயோ ஒரு தலைவர் ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்தார் என்றால் வணக்கம் நன்றி அடுத்த நெக்ஸ்ட் கஸ்டமர் ப்ளீஸ் உடனடியாக பேக் பெஞ்சர்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். தேவைப்பட்டால் பின்னால் உறுப்பினர்கள் அத்துடன் அரசியல் வாழ்வை முற்றுப்பட்டு வேறு வேலைக்கு சென்று. ஆனால் தெற்காசியாவை பொறுத்தவரை அது இந்தியா மற்றும் இந்தியா, இலங்கை, வங்கதேசம், பாகிஸ்தான் போன்ற எந்த நாடுகளிலுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தோல்வியை சந்தித்து விட்டார் என்றால் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு கட்சி மற்றும் ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கின்ற அந்த பண்பாடும் நாகரிகமும் இங்கு இல்லை. அது மிக மிக அது அந்த இரத்தத்திலேயே புறையோடி போயிருக்கின்ற காரணத்தினால் வெற்றி என்கின்ற அந்த மமதை மீண்டும் வந்துவிடலாம் என்கின்ற அந்த எண்ணப்போக்கு இருக்கு இல்லையா, ஒரு மாய வலையுடன் கூடிய அந்த எண்ணப்போக்கில் சிக்கி வெளிவர முடியாமல் தவிக்கின்ற. இது தமிழ்நாட்டில் இன்றைக்கு எடப்பாடிக்கு மட்டுமல்ல, வடநாட்டில் மாயாவதி, முலாயம் சிங் யாதவ், ஏன் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இன்றைக்கு பட்டத்து இளவரசராக பார்க்கப்படுகின்ற ராகுல் காந்தி அனைவருக்குமே தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. மற்றது என்றால் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டால் தனக்கு என்ன ஆகிவிடும், கட்சி தானே தன்னை உருவாக்கியது, கட்சியால் தான் நாம் என்று நினைக்காமல் நாம் தான் கட்சி என்று நினைக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதுதான் இந்தியாவில் மட்டும் தெற்காசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அழகா ஒரு சர்வதேச பார்வையாளராக உங்களை நான் அடையாளம் கண்டேன். நீங்கள் லண்டன்ல இருந்தானே எனக்கு தெரியாது. முதலாக தாங்கள் பேசுகின்ற போது நம்மை கோட் பண்ணுகிறார் ஐயா அவர்கள். நல்ல ஒரு யூரோப்பிய மனப்பான்மை நம்ம அப்படியே படுத்திருக்கிறோம் இல்லை, அது ஒரு மிக முக்கியம்தான். ஆனாலும் திரு பரமேஸ்வரன் 12 முறை அல்லவா, ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 5 முறை இல்ல, 7 முறை இல்ல, 10 முறை இல்ல, 12 முறை. அதுதான் எல்லாரும் தங்களை ராபர்ட் ப்ரூஸ் என்று நினைத்து விடுவது. அதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு தோல்வி என்பது இங்க மாறிய ஒரு நிலைப்பாடு சித்தாந்தம் என்பது வேறு. அந்த 1 அல்லது 2 தோல்விகளுக்கு பிறகு தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து ஏன் தோல்வி நம்மால் ஏற்பட்டதா, நம்முடைய பலவீனமா, அடுத்தவர்களுடைய பலமா, அடுத்தவர்களுடைய பலம் என்றால் நம்மை என்று இந்த இடத்துல சொல்லும்போது கட்சியை எப்படி பலப்படுத்த அனைவருடைய ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கட்சியில் பயணித்தவர்கள் அதே அளவு வயதும் அனுபவம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவருடைய ஆளுமை கொங்கு பகுதியில் என்றால் டெல்டாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு போன்ற பல இடங்கள் பல தலைவர்கள் இருக்கின்றார்கள். இவர் எடப்பாடி பழனிசாமியிடம் நான் ஒரு குறையாக காண்பது என்னவென்றால், அவர் ஒரு அச்ச உணர்விலோ அல்லது வெளியில் தன்னை ஒரு பலமான தலைவராக காட்டிக்கொண்டு உள்ளே ஒரு பலவீனமான தலைவராக இருக்கின்றாரோ, அடுத்தவர்களுடைய ஒரு பேச்சை கேட்டாலோ அல்ல அடுத்தவர்களுடைய கருத்துக்கு தாங்கள் மதிப்பளித்து அதை உள்வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்க தொடங்கினாலோ தான் ஒரு பலவீனமான தலைவராக காணப்பட்டு விடுவோமோ என்கின்ற அந்த ஒரு ஐயப்பாடு அவருக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆழமாக போகிறேன். ஒருவேளை இது உளவியல் ரீதியான சிக்கலாக இருக்குமோ? சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய நடவடிக்கை தேவைப்படுமோ? அது சிக்மண்ட் ஃப்ராய்டையோ எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். அது வந்து அதற்குள் நாம் ரொம்ப நீங்கள் சர்வதேச அளவிலே உங்களுக்கு செய்தி நான் என்ன கேட்டேன், தவறாக சொல்லவில்லை, எல்லோரும் அவர் நினைத்திருக்கலாம். அதாவது இப்பொழுது அனைவருடைய கேள்விக்கு தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு அது குறித்து ஒரு ஆழமான விவாதத்தை தொடங்கினால் இயல்பாகவோ அல்லது யதார்த்த ரீதியாகவோ தனக்குள்ளே இருந்த அந்த பலவீனங்கள் வெளிப்பட்டு விடுமோ என்கின்ற அந்த எண்ணப்பாடு இருக்கு. இப்பொழுது கட்சியில் கேட்பவர்கள் எல்லாம் ஒரே ஒரு கேள்வி என்ன, இன்று அதுதான் மீண்டும் மீண்டும் வந்து குறைகள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு நாம் உரையாடி கொண்டிருந்த இந்த இற்றை தினத்தில் மாலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்மட்ட குழுவில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இந்த தோல்விக்கு நான் காரணம், யாரும் சொல்லாது. அதே மாதிரி அதிமுக அடைந்த தோல்விக்கு இது எடப்பாடி அன்னைக்கே சொல்லியிருந்தால் அவர் ஆளுமை மிக்க தலைவராக இருந்திருக்கிறார். இதை ஜெயலலிதா அம்மையார் முன்னால் செய்திருக்கின்றார். தி டிஃபீட் இஸ் மைன், ஐ அக்செப்ட் இட் என்று சொல்லியிருக்கிறார். அதை சொல்லி இருந்தால் தலைவருக்கான பண்பு வெற்றியில் கழிப்பதும் தோல்வியில் துவளாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த தலைமை பண்பை வெளிப்படுத்த தவறிவிட்டாரா என்கின்ற மிகப்பெரிய கேள்விதான் இப்பொழுது தொக்கி நிற்கிறது. மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் இன்றளவுக்கும் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க அவரால் முடியும். ஆனால்
மிக அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்தில் 2வது இடத்தில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களால் 98 கட்சியை கட்டுக்கோப்பால் வைத்து வைக்க முடியவில்லை என்றால் தலைமைத்துவம் குறித்த கேள்வி எழுகிறதா Very good. இல்லையா Very good. என்பதை Very good. சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இங்கு நல்ல இருக்கிறது. அற்புதமான பாயிண்ட். இன்னைக்கு தமிழக அரசியலிலிருந்து ஒரு புதிய புயல் வீச தொடங்கி இருக்கிறது. புதிய புயல் வீச தொடங்கி இருக்கிறது. இடதுசாரிகளின் இருப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. திராவிட கட்சிகளுடைய எதிர்காலமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது, உடனடியாக இல்லை என்றாலும். எனவே சுருக்கமாக நீங்க சொன்னதனால் அவ்வை பாட்டி சொன்ன ஒரு வரியுடன் முடித்துக் கொள்கிறேன். ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம். அந்த ஒற்றுமையையும் அந்த ஓதும் செயல் என்று சொல்வது அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது என்று கூட பொருள்படும். எனவே திராவிட கட்சிகளுடைய எதிர்காலம், அதிலும் குறிப்பாக அதிமுகவுடைய எதிர்காலம் என்பது அவர்கள் ஒற்றுமையில் தங்கி இருக்கிறது. அதை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களுக்கும் நலம், கட்சிக்கும் நலம். இப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று சுருக்கமாக இன்னொரு வாய்ப்பு தரேன். அதிமுகவில் இனி என்ன நடக்கணும்? அமர்ந்து பேசுங்கள், குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள், தலைமையத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் மாற்றிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒற்றுமை என்றும் பலமாம். அவ்வளவு.